ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை விரதம் 2 தேதிகளில் வருகின்றது. அதில் எந்த தேதியில் ஆடி கிருத்திகை வழிபாடு செய்வது நல்லது? வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் ஷட்கோணம் அமைத்து முருகப்பெருமானை வழிபடுவது எப்படி? செய்முறை விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிகவும் எளிமையாக அன்றைய தினம் உங்களுடைய இல்லத்தில் விக்கிரகம் இருந்ததுன்னா 5 வகையான அபிஷேகங்களை நான் சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து முருகப்பெருமானுக்கு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் முருகப்பெருமான் கொண்டு வருவார். மிகவும் முக்கியமாக ஷட்கோணம் அமைத்து முருகப்பெருமானை வழிபடுவது என்பது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. இதை தவறாமல் நீங்கள் உங்களுடைய இல்லத்துலையும் எளிமையான முறையில் செய்ய முடியும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு கிருத்திகை திதி எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் நிறைவடைகின்றது? அன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்க உகந்த நல்ல நேரம் என்ன? இதற்கு பின்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான புராண கதை மற்றும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது உச்சரிக்க வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் என்ன? எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் நாம் அதை முழுமையான உட்பொருளை உணர்ந்து உச்சரிக்கும் போது மட்டுமே அதற்கான முழு பலனையும் பெற முடியும். ஆகையால் அந்த மந்திரத்திற்கான உட்பொருளோடு நான் பதிவிட இருக்கும். நம்மளுடைய சேனலை முழுமையாக பாருங்கள். முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் ஆடி கிருத்திகையானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 20/7/2025 மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 16/8/2025 ஆகிய 2 தேதிகளில் வருகின்றது. இந்த 2 தேதிகளில் எந்த குறிப்பிட்ட நாளில் நாம் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கணும் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஜூலை 20ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2 நாட்களுமே கிருத்திகை விரதம் கடைபிடிக்க உகந்த நாளாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆகையால் 2 நாட்களிலுமே நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்யலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் 20/7/2025 அன்னைக்கு அதிகாலையில் 12:11க்கு தொடங்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது அன்று இரவு 10:35 மணிக்கு நிறைவடைகின்றதுங்க. 20/7/2025 அன்னைக்கு நீங்கள் கிருத்திகை விரதம் தொடங்க உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரை. படையல் போட்டு வழிபாடு செய்பவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 3:15 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இரண்டாவதாக வரக்கூடிய ஆடி கிருத்திகையானது ஆடி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது 16/8/2025 அன்னைக்கு வருகின்றதுங்க. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் சரியா ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 8:27 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:49க்கு நிறைவடைகின்றது. 16/8/2025 அன்று ஆடி கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை. மாலையில் பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 4:45 5:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. ஆடி கிருத்திகை அன்னைக்கு மிகவும் எளிமையான முறையில் உங்களுடைய வீட்டிலேயே ஆடி கிருத்திகை விரதம் எப்படி செய்யணும் என்பதை செய்முறை விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கிருத்திகை அன்னைக்கு உங்களுடைய வாசற்படிக்கு முன்பு அரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அரிசி மாவால் போடுறது ரொம்பவுமே சிறப்பு. இரண்டாவதாக முருகப்பெருமானின் விக்கிரகம் அல்லது வேல் இருந்ததுன்னா அபிஷேகம் செய்கிறது சிறப்பு. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நான் தயார் செஞ்சு எடுத்துக்கிறேன். என்னென்ன அபிஷேகங்கள், எத்தனை வகையான அபிஷேகங்கள் என்பதை பதிவினுடைய இடையில சொல்கிறேங்க. கண் திருஷ்டி விலகவும் நேர்மறையான ஆற்றல் நம்மளுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. பூஜை செய்ய தேவையான பொருட்கள், பூஜை செய்கிறதுக்கு நாம் சுவாமி படங்களை எப்பொழுதும் அப்படியே தரையில் வைக்காமல் மனை மீது வைப்பது சிறப்பு. மனை இல்லைனா ஒரு துணி விரித்து கூட அதன் மேலே சுவாமி படங்களை வச்சுக்கலாம். முருகப்பெருமானின் வேல் அல்லது விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்கள் மஞ்சள், சந்தனம், குங்குமம், தேன் மற்றும் திருநீர்.
நீங்கள் இது கூட பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் கூட செய்யலாங்க. நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் அபிஷேகத்திற்காக எடுத்திருக்கேன். ஆடி கிருத்திகை விரதத்தில் ஷட்கோணம் அமைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஷட்கோணம் அமைக்கும் போது ச ர வ ந பவ என்கின்ற திருமந்திரத்தையும் ஷட்கோணத்தின் நடுவில் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையும் நீங்கள் இது போல கோல வடிவிலேயே எழுதிக்கோங்க. ஷட்கோணத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்துலையும் 6 நெய் தீபங்களை நாம் வச்சுக்கலாங்க. 6 முகனுக்கு 6 தீபங்கள் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. தேவையான பொருட்களில் மலர்கள், தேங்காய், பழங்கள், நெய்வேத்தியமாக பாசிப்பருப்பு பாயசம், கற்பூரம், ஊதுபத்தி இது எல்லாமே நாம் எடுத்து வச்சுருக்கோங்க. தீபங்களை ஏற்றி நம்மளுடைய வழிபாட்டை நாம் தொடங்கிடலாம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளை வழிபட்டுட்டு தாங்க தொடங்கணும். ஆகையால் விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாட்டை தொடங்கிடலாங்க. ஷட்கோணத்தில் வைத்திருக்கக்கூடிய 6 நெய் தீபங்களையுமே நாம் இப்போ ஏற்றி வச்சாச்சு. இப்போ முருகப்பெருமானின் வேலிற்கு ஒவ்வொரு அபிஷேகமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எப்பொழுதுமே செய்யக்கூடிய அபிஷேகம் திருநீர் அபிஷேகமாக இருக்கணும். அபிஷேகம் செய்யும் போது வேலை எப்பொழுதுமே பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாம்பூல தட்டு அல்லது வேறு எதுக்கும் பயன்படுத்தாத புதிய தட்டில் வைத்து தான் செய்யணும். சுற்றி இருக்கக்கூடிய நெய் தீபங்கள் மீது படாதவாறு செய்யுங்க. ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்த பிறகும் திரும்பவும் தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்திட்டு தான் அதன் பிறகு அடுத்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யணும். 2வது மஞ்சள் அபிஷேகம், 3வது சந்தன அபிஷேகம், 4வது குங்கும அபிஷேகம், 5வது தேன் அபிஷேகம். இந்த 5 அபிஷேகங்களையுமே செய்யும்போது உங்களுடைய ஆழ் மனதில் முருகப்பெருமானை நிறுத்தி ஓம் சரவணபவ என்கின்ற திருமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே செய்யுங்க. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆரம்ப ஒளியாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கின்றது. சரவண என்றால் தர்பை புற்கள் நிறைந்த பொய்கை, பவ என்றால் தோன்றுதல், தர்பை புற்கள் நிறைந்த பொய்கையில் தோன்றிய முருகப்பெருமானை குறிக்கின்றது. அபிஷேகங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு வேலிற்கு சந்தன குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருளையும் வைத்து ஊதுபத்தி, கற்பூர ஆரத்தி காண்பித்து தேங்காய் உடைத்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜையை முடித்த பிறகு நீங்கள் வேலிற்கு அபிஷேகம் செய்த தண்ணீரை என்ன செய்யணும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தண்ணீரை கீழே எங்கேயும் ஊற்றக்கூடாதுங்க, செடிகளுக்கு மட்டும்தான் ஊற்றணும். ஆடி கிருத்திகைக்கு பின்பு இருக்கக்கூடிய புராண கதை. ஒரு காலத்தில் உலகம் அசுரர்களால் தொல்லைப்படுத்தப்பட்டது. சூரபத்மன், தாரகாசூரன் மற்றும் சிங்கமுகன் ஆகிய 3 சகோதர அரக்கர்கள் தங்களுடைய தவத்தால் பல வரங்களை பெற்று தேவர்கள் உட்பட உலகையே ஆட்சி செஞ்சாங்க. இதனால் தேவர்கள் பெரிதும் அவதிப்பட்டு திருமால், பிரம்மா மற்றும் மற்ற தேவர்களுடன் பரமசிவனிடம் சென்று உதவி கேட்கிறாங்க. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்துகின்றார். இந்த தீப்பொறிகளை வாயு பகவான் எடுத்து சென்று சரவண பொய்கையில் சேர்க்கின்றார். தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன. பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது அவர்கள் முருகப்பெருமானாக அவதரித்தனர்.